சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்து இருப்பவர் ஏன் பயப்பட வேண்டும்? என் அன்பு குழந்தையே, நீ என் கையில் இருக்கிறாய், பாதுகாப்பான கைகளில் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. இனி எதுவும் உனக்கு தீங்கு விளைவிக்காது. எனக்காக நீயே கோர்த்த மலர் மாலை, என் நாமத்தை உச்சரித்து கொண்டு நீ செய்த நெய்வேத்தியம் ஆரத்தியின் போது உன் முகத்தில் நான் கண்ட ஆத்மார்த்தமான பக்தி எனக்கு மிகவும் ஆனந்தம். குழந்தையே, நீ உன் வாழ்க்கையை நினைத்து மிகவும் வருந்துகிறாய். நீ யாருக்காக அழுது அழுது உன் வாழ்வை அழித்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் வேறு யாருக்காகவோ சிரித்து சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ ஆசைப்பட்டது உன்னை விட்டு விலகுகிறது என்றால், நீ ஆசைப்பட்டது உன்னை விட்டு விலகுகின்றது என்றால் உனக்கானது உன்னை தேடி வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். சற்று பொறுமையாக இரு. உன் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என பாடுபட்டாயோ அப்படியே அமையப் போகிறது. அதனால் கவலையை விட்டுவிடு. உன் மனதிற்கு பிடித்தபடி ஒரு உறவை கொடுத்து அவரை உனக்கே சொந்தமாக்கி அவரை உன் அருகிலேயே இருக்கும்படி செய்வேன். பிறகு உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும். உன் துன்பமெல்லாம் தொலைந்து போகும், துரோகமெல்லாம் அழிந்து போகும். கவலையை விடு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத இடத்தில் உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னிடம் இல்லாததை நீ கடவுளிடம் கேட்கிறாய். உன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடு. நீயும் கடவுளாக பார்க்கப்படுவாய். என் அன்பு குழந்தையே, நீ உன் அன்பானவருடன் 100 ஆண்டு காலம் நன்றாக வாழ்வாய். உன் திருமண பந்தம் என்றென்றும் நிலைத்திருக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. மன நிறைவுடன் ஆசீர்வதிக்கப்படுவாய். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அளவில்லாத அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு. நல்லதே நினைக்கும் என் அன்பு குழந்தைகளுக்கு நல்லது மட்டும்தானே நடக்கணும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.